ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கும் நமக்கு கர்த்தர் தருகிற வார்த்தை 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 15வது வசனம். கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியுமாமே. இதில் ரட்சிப்புக்கேற்ற ஞானத்தை குறித்து பார்க்கிற. ரட்சிப்புக்கேற்ற ஞானம் அது என்ன செய்யுமா? நம்மை ரட்சிப்புக்குள்ளாய் நடத்தும். இன்னைக்கு நிறைய ஞானம்னா அறிவு, உலக பிரகாரமான அறிவு நிறைய இருக்குது. இன்னைக்கு அநேகர் பார்த்திங்கன்னா உலகத்திற்கான அறிவுகளை இன்னும் தேடுறாங்க. நிறைய வாலிப பிள்ளைகள்லேருந்து பெரியவங்களில் வர ஃபோனில் உலக ஞானத்தை குறித்து அதிகமாக தேடுறாங்க. ஒரு காலத்தில் உலக ஞானத்தை குறித்து படிப்பு புத்தகம் என்று சொல்லி படிப்பாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா யூடியூப்லேயே எல்லாம் வந்துடுது. கேட்டால் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை பார்க்குறோம், இதில் நாங்கள் படிக்க போகிறோம். இன்றைக்கி ஒரு காரியத்தில் தேர்ச்சி அடையணும்னா நம்ம என்ன செய்யணும்? நல்லா படிக்கணும், அதை ப்ராக்டிஸ் பண்ணணும், செய்யணும். இப்போ நீங்கள் எடுத்துக்காட்டுக்கு நல்லா சமைக்கணும்னா இந்த சமையல் சார்ந்த காரியங்களை அதிகமாக இப்போ பார்க்குறாங்க. முன்னாடிலாம் படிப்பாங்க, பார்த்து அதை அதிகமாக செய்து அதிலே பிரயாசப்படப்பட அதே செய்ய ப்ராக்டிஸ் ஆகி அதில் என்ன செய்வாங்க? தேறினவர்களாக அந்த ஞானம் அவர்களுக்கு அதிகமாய் வரும். அதுதான் இந்த வேத வசனத்தில் பார்த்தோன்னா ரட்சிப்புக்கேற்ற ஞானவானாக்கத்தக்க. நம்மை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் கூட ஒரு ஞானம் இருக்கா. உலக ஞானம், லௌகிக ஞானம், இப்படி நிறைய பார்க்கலாம். ரட்சிப்புக்கேற்ற ஞானத்தை குறித்து நாம் பார்ப்போம். ரட்சிப்புக்கேற்ற அந்த ஞானம் என்ன செய்யுமா? எப்படி வருமா? பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். ரட்சிப்புக்கேற்ற ஞானம் நமக்கு வேணும்னா இந்த பரிசுத்த வேத எழுத்துக்களை என்ன செய்யணும்? நாம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்தில் கூட சிறு வயது முதல் நீ அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். இன்றைக்கி அநேகர் பரம்பரை கிறிஸ்தவர்கள் தான், சிறு வயது முதல் வேதத்தை எடுக்கிறவங்க தான். ஆனால் இதில் தேறி இந்த ரட்சிப்புக்கேற்ற ஞானம் இருக்கா? கிறிஸ்தவ ஞானம், ரட்சிப்புக்குரிய ஞானம், இப்படிப்பட்ட ஆவிக்கேற்ற ஞானம், இப்படிப்பட்ட ஞானத்தில் நாம் வளர்ந்துருக்கிறோமா? இல்லை. ஏன்னா அதை படிக்கிறது இல்லை. இந்த வேத எழுத்துக்களை நாம் படிக்க தான் அது என்ன செய்யும்? நம்மை ரட்சிப்புக்கேற்ற ஞானவான்களாய் மாற்றும். இந்த வேதத்தை எவ்வளோ படிக்கிறோமோ அவங்களுக்கு தான் ரட்சிப்புக்கேற்ற காரியங்கள் தெரியும். ரட்சிப்புக்கேற்ற காரியங்கள் தெரிய தான் நம்ம என்ன செய்வோம்? நம்ம ரட்சிப்புக்குள்ளே வருவோம். வேதத்தை அறியாமல் நாம் ரட்சிக்கப்படவே முடியாது. ரட்சிப்புங்கிறது ஏதோ நான் ஏற்றுக்கொண்டேன், நான் எடுத்தேன், சபைக்கு போட்டிருக்கேன், அதோடு முடிவதல்ல. வேதத்தை வாசித்து அதில் உள்ள காரியங்களின் மூலமாய் நம்மை நாமே அலசி ஆராய்ந்து படுத்தி வாழ்வது தான் ரட்சிப்பு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வேதத்தை வாசிக்காத கிறிஸ்தவனுக்கு பேர் விசுவாசியா. விசுவாசி இல்லை, அவிசுவாசின்னு ஒரு பேர். வேதத்தை அதிகமாக நீங்கள் வாசிக்காமலே இருந்தால் உங்கள் பேர் விசுவாசிகள் லிஸ்ட்டில் வராது, அதுவும் அவிசுவாசிகள் லிஸ்ட்டில் தான் வரும். ஏன்னா நம்ம விசுவாச காரியங்களை நாம் தெரிந்து கொள்ளவே முடியாது. அதனால் நம்ம என்ன செய்வோம்? வேதத்தை அதிகமாய் நாம் நேசிப்போம். வேத எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா இந்த அடுத்த வசனத்தில் அது தேவனுடைய மனுஷன் தேறினவனாக மாற்றுமா. தேவனுடைய மனுஷனாய் மாற்றும், தேறினவர்களாய் மாற்றும், எந்த நற்கிரியையிலையும் செய்ய தகுதிப்படுத்தும். அடுத்தது உபதேசத்துக்கும், மற்றவங்களுக்கு உபதேசிப்பதற்கும், கடிந்து கொண்டு புத்தி சொல்வதற்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பிப்பதற்கும் வேத வசனம் பிரயோஜனம் உள்ளதாக இருக்குமா. ஆமேன். ஆகவே அப்படிப்பட்ட அந்த தேவ ஞானத்தை நாம் என்ன செய்வோம்? முக்கியப்படுத்தும். ரட்சிப்புக்கேற்ற ஞானத்தை முக்கியப்படுத்தும். உலக ஞானத்தையே நாம் சார்ந்திருந்தா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் இருக்குது. நாம் வேதத்தை வாசிக்க ரட்சிப்புக்கேற்ற ஞானத்தை பெற்றுக்கலாம். ஆனால் அந்த நேரம் இருக்கிற நேரத்தெல்லாம் அநேகர் ஃபோனில் உலக ஞானத்தையே குறித்து பார்த்து அதிலே ஏதோ ஓரளவு தெரிஞ்சுக்க வேண்டியதுதான், அதுக்குள்ளே மூழ்கி போய் நாங்கள் அதை கற்றுக்கிட போகிறோம், இதை நாங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம்னு சொல்லி போகிறது. அது என்னதான்? உலக ஞானம் எண்ணத்துக்குள்ளே தான், பேய்த்தனத்திற்கு அடுத்து தான் அது. நீங்கள் வாசிங்க பாருங்கள், கொலோசியர் 2:8 லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. இன்றைக்கி அதான் நடக்குது. யூடியூப்லலாம் உலக ஞானத்தினால ஒவ்வொருத்தரை கொள்ளை கொண்டு போயிட்டே இருக்காங்க. நிறைய பார்த்தீங்கன்னா உபதேசங்கள். தசமபாகம் கொடுக்கணுமா? நீங்கள் தசமபாகம் கொடுக்கறதுனால ஊழியக்காரங்க எவ்வளோ பெரிய ஆளாகிறாங்க பாருங்கள். இப்படிலாம் சொல்லி மோசமான அந்த உபதேசங்களை உலகத்தில் புகுத்துறது. சபைக்கு போகணுமா? வீட்டிலேருந்தே ஜெபிக்கலாம், சபை கூடுதலை நீங்கள் விட்டு விடாதீங்கன்னு சொல்லி ஏசப்பா சொல்லியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் ஏற்றாற் போல் அந்த மாயமான தந்திரம்,
மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு, நிறைய பேர் இன்னைக்கு பிசாசு மாயமான தந்திரமான உலக உபதேசத்தினால் கொள்ளை கொண்டு போயிட்டு இருக்கான். அதற்கெல்லாம் நீங்க போகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதில்லை. இப்படிப்பட்ட துர் உபதேசங்கள், ஒருத்தங்களை எடுத்து பேசுற அந்த உபதேசங்கள்லாம் நீங்க பார்க்கறதுக்கு கரெக்டாக பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். அது உங்களே என்ன செய்யுது, கொள்ளை கொண்டு போகுது, உங்களையே அது வஞ்சிக்குது. அது உலக வழிபாடு பற்றினது தான் இருக்கும், அது கிறிஸ்துவை பற்றினதாக இருக்கவே இருக்காது. ஒருத்தங்க பேசுகிற வார்த்தை உலக வழிபாடுகளை பற்றி இருக்கா, கிறிஸ்துவை பற்றினதாக இருக்கா என்று தெரியணும்னா கூட நம்ம வேதத்தை அறிந்து கொள்ள தான், நல்லா படித்தவங்களுக்கு தான் அது தெரியும். 1 கொரிந்தியர் 1:21 பார்த்தீங்கன்னா, தேவ ஞானத்திற்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கிறேன், பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்றான். இப்போ உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கேன். உலக ஞானத்தோடு இருந்தீங்கன்னா சுய ஞானம் என்ன செய்யுமா, தேவனை அறிய விடாதபடி உங்களை பைத்தியமாய் மாற்றும். ஆமென். ஆகவே இந்த வேளையில அதற்கெல்லாம் நீங்க இடம் கொடுக்காதீங்க. யாக்கோபு 3:15 பாருங்களேன், இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமா இருக்கிறது. ஆமென். இப்படிப்பட்ட உலக பிரகாரமான ஞானம் எப்படிப்பட்டதான், லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்கு அடுத்ததும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமா இருக்கிறது. இன்றைக்கு நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க, உங்களுக்கு ரட்சிப்புக்கேற்ற ஞானம் வேணுமா, இந்த லௌகீக ஞானம் ஜென்ம சுபாவத்திற்குரியது லௌகீக சம்பந்தப்பட்டதான இந்த ஞானத்தினால் நீங்க இன்றைக்கு எப்படிப்பட்ட ஞானம் உங்களுக்கு வேணும் என்பதை நீங்களே இன்றைக்கு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஜெபிக்கலாமா? அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ரட்சிப்புக்கேற்ற ஞானத்தை நாங்கள் அடையும்படி வேத எழுத்துக்களை நன்காய் அறியத்தக்கக்கூடிய கிருபையினால் இந்த நாளில் நிரப்புங்க. வேதத்தை வாசிக்கக்கூடிய வாஞ்சையினால் நிரப்புங்கப்பா. உலக வழிபாடுகள், உலக ஞானம், லௌகீக ஞானம், சுய ஞானத்திலே இழுப்புண்டு தெரியாதபடி அப்பா ரட்சிப்புக்கேற்ற ஞானத்தை பெற்றவர்களாய் அப்பா வாழ நிற்கிருபை செய்யுங்க. அதற்கு உடைய வேதத்தை அதிகமாய் நேசிக்க வாசிக்க கிருபை தாங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. முற்றிலுமா எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.